ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ இதுதான் நம்ம முன்னோர்கள் இதே நான்வெஜ் தான் சாப்பிட்டாங்க. சிக்கன் சாப்பிட்டாங்க, நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்க, நல்லா வெள்ளாட்டு கறி, குறும்பாட்டு கறி சாப்பிட்டாங்க. ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகலை. உணவோட காய்கறிகள் சேர்த்து நம்ம சமைக்கணும் அப்படின்னா இப்போ டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ உணவு முறை அப்படிங்கிறப்ப அந்த உற்பத்தி ஆகும் முறையை தவிர்த்து என்ன அப்படின்னா நம்ம உணவு சமைக்கும் முறைகள்லையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நோய்கள் வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு மட்டும்தான். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம், மட்டன் சாப்பிடுவதால் என்ன பலன்கள் அப்படின்லாம் நம்ம வந்து போட்டிருந்தோம். நீங்களும் நல்லா ஆதரவு தந்திருந்தீங்க. ஸோ அதுல வந்து சிலர் கேட்டிருந்தாங்க, என்னென்ன காய்கறிகள் மேடம், எப்படி வந்து எதுக்கு என்ன காய்கறிகள் சேர்த்து சமைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இன்று கடந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜென்ரேஷனா என்ன அப்படின்னா அசைவம் அப்படின்னா மிளகோ இல்லை பட்டை சோம்பு கரம் மசாலா போட்டு சமைக்கிறது அப்படின்னு, இல்லை இஞ்சி பூண்டு தேங்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சு ஒரு சால்னா குருமா இந்த மாதிரி வந்து சாப்பிட்றது. இதுல இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சோறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய போர்ஷன் இருக்கும். இதுல குழம்பு வந்து ஊற்றுவோம், கொஞ்சம் அந்த மட்டனோ சிக்கனோ அசைவ பீசஸ் வந்து இருக்கும். இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டா நமக்கு அந்த பிரச்சனை வரும், கொலஸ்ட்ரால் ஏறிடும் அப்படின்லாம் வந்து சொல்றோம். ஸோ அப்போ இதுதான் நம்ம முன்னோர்கள் இதே நான்வெஜ் தான் சாப்பிட்டாங்க. சிக்கன் சாப்பிட்டாங்க, நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்க, நல்லா வெள்ளாட்டு கறி குறும்பாட்டு கறி சாப்பிட்டாங்க. ஆனா யாருக்கும் எதுவும் ஆகலை. இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவுகள் வரல, இருதய பிரச்சனை வரல, உடல் பருமன் வரல அப்படின்னப்ப அப்ப எங்க தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அந்த உணவு வந்து சமைக்கும் முறையில தான் நடந்திருக்கணும். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல இந்த கேள்வி கேட்டதுனால அந்தந்த வட்டார வழக்குகள்ல ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருந்த அப்பத்தாக்கள் ஆயாக்கள் இவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்தந்த உணவுல நீங்க எப்படி முன்னாடி சமைச்சீங்க அப்படின்னு சில விஷயம் கேட்டிருந்தேன். ஸோ அதைத்தான் இந்த பதிவுல வந்து கொடுக்குறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம இந்த மாதிரி சமைக்காம ஏன் வந்து உணவோட காய்கறிகள் சேர்த்து நம்ம சமைக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த அசைவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு புரதம் இருக்கு, நல்ல ஆரோக்கியமான சில கொழுப்புகளும் இருக்கு. ஸோ காய்கறிகள் அப்படிங்கிறப்ப முதல் நிலையா அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு. இது இல்லாம என்னன்னா சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு கூட்டுக்கலவையா இருக்கும். இந்த மாதிரி உணவை நம்ம எடுக்கும் பொழுது சேர்ந்து எடுக்கும் பொழுது காய்கறியும் இந்த மாமிசமும் சேர்ந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு அசைவ விருந்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சோறை போடுறது, குழம்பு இது பண்றது, சரி வேணும்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த மட்டன் பீஸோ இல்லை நான்வெஜ் பீஸோ, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இதையும் அதையும் இது பண்றப்ப இந்த சாதம் அதிகமா சாப்பிட்றப்ப நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லாம அதிகமா இருக்கக்கூடிய மாவுச்சத்து கொழுப்பா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்ப அதெல்லாம் நடைபெறாமல் கொஞ்சமா சாப்பிட்டாலும் சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த காய்கறிகள்ல நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ அது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸா வந்து இருக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வைட்டமின்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வைட்டமின்கள் இருக்கும். ஏடிஇகே, வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே. ஸோ இந்த காய்கறிகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் யூஸ்வலா இப்போ வைட்டமின் ஏ இதுல இருக்கு, கேரட்ல இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வைட்டமின்லாம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா ஃபேட் சால்யபிள் விட்டமின்னு சொல்லுவாங்க, அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கேரட்டை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சத்துக்கள் இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது கொழுப்பு சார்ந்ததுல எடுக்கும் பொழுதுதான் அந்த சத்துக்கள் கரைஞ்சு நமக்கு அந்த வைட்டமின் ஏ சத்து கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் இதுல இருக்கிறதுனால அதை எடுத்துக்கும் பொழுது இந்த ADEK இந்த 4 சத்துக்களும் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு விட்டமின் D குறைபாடெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதனால அதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால கீலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது வெளியே தள்ளப்படும். ஸோ அந்த இதுவும் இதுல நடக்கிறதுனால அதிகமா வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கவே நடக்காது. நம்ம உடம்புல இருக்க கழிவுகளையும் வந்து வெளித்தள்ளுறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணத்தால தான் நம்ம இந்த அசைவம் சாப்பிடும் பொழுது கூட என்ன செய்யணும் அப்படின்னா காய்கறிகள் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி வாங்க இப்ப அந்த வட்டார வழக்குகள்ல முன்னாடி எப்படி என்னென்ன காய்கறிகள் சேர்த்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன். ஸோ மீன்கிறப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் புளியை மட்டும்தான் கரைச்சி இந்த மாதிரி வந்து எடுக்கிற பழக்கம் இருந்தது. ஸோ முன்னாடி எப்படி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கும் மீன் குழம்புகள்ல வந்து நிறைய பேர் மாங்காய் வந்து போட்டு எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. ஆனா இந்த மாங்காய் எதற்காக எடுக்கிறாங்க அப்படின்னா புளிப்புக்காக எடுக்கிறாங்க. இதை அல்லாது என்ன அப்படின்னா நார்மலாவே மீனை வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, சுட்டு சாப்பிட்ற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அப்ப இந்த மீனை சுட்டு சாப்பிடும் பொழுது அதனுடன் சில காய்கறிகளை வந்து சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய கால வழக்கத்துக்கு நம்ம எப்படி அதை மாடரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதனுடன் நார்மலா நம்ம பார்பிக்யூ பண்ணும் பொழுது யூஸ்வலா கொடுப்பாங்க பாத்தீங்களா, கொடை மிளகாய், வெங்காயம், தக்காளி போன்றவை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த குழம்பு வைக்கும் பொழுதும் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் போன்றவை மீனை வந்து நம்ம நல்லா பொடிமாஸ் மாதிரி நம்ம இது பண்றோம், இல்ல ஃப்ரை பண்றோம் அப்படின்னா அது கூட சேர்த்து வந்து முட்டைக்கோசு இந்த மாதிரி சேர்த்து எடுத்தோம் அப்படிங்கிறப்ப அது நல்ல வந்து நமக்கு பலன் தரும். அடுத்து ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன். ஸோ வெள்ளாட்டுக்கறி வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ வெள்ளாட்டுக்கறியை கேட்கும் பொழுதுதான் நிறைய பேர் வந்து நிறைய வகையா வந்து ரெசிபிஸ்லாம் வந்து சொன்னாங்க. அதுல ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி அவரை இருக்கு பார்த்தீங்களா, கோழி அவரை, அதுக்கப்புறமேட்டுக்கு கத்திரி பிஞ்சு கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து பிஞ்சு முருங்கைக்காய், வாழை பிஞ்சு இதெல்லாம் சேர்த்து குழம்புல போடுற பழக்கமும் இருந்திருக்கு. நம்ம யூஸ்வலா மட்டன் சுக்கான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த காய்களையும் சேர்த்து எடுக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம ரைஸ் எடுக்கக்கூடிய குவான்டிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கும். இன்னும் சிலர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, வெந்தயக்கீரை, புளிச்சக்கீரை இந்த 3 கீரையையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறியுடன் சேர்த்து சமைக்கும் பழக்கம் வந்து இருந்திருக்கு. நார்மலா இன்னைக்கு மசால் மாதிரி வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து அரைப்பதற்கு இந்த கீரைகளை அரைச்சு பயன்படுத்தி அதுல வந்து இந்த ஆட்டுக்கறியை வந்து சேர்த்து எடுத்திருக்காங்க. இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ செரிமானம் இதாகும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆட்டுக்கறி சாப்பிட்ட உடனே மோஷன் போறதுல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குங்குவாங்க. அதை வந்து இது பண்ணும். ஆட்டுக்கறி கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடு தன்மை உண்டுது. ஏன்னா ஹை புரோட்டீன் டயட் அப்படிங்கிறப்ப மெட்டபாலிசம் ஆகும் பொழுது டைஜஷன் ஆகும் பொழுது நிறைய வந்து சூடை வந்து கிளப்போம். ஸோ பாடி ரொம்ப ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கும், அதையும் குறைக்கும் தன்மை இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னும் சிலர் ஆயாக்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம இன்னைக்கு கோலா உருண்டைக்கு கொத்துக்கறி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கொத்துக்கறி மாதிரி அவங்க எடுக்கும் பொழுது அதனுடன் சேர்த்து என்ன அப்படின்னா யூஸ்வலா முட்டைக்கோசு போன்றவை வந்து சேர்த்து சமைக்கும் பழக்கம் வந்து இருந்திருக்குது. இது இல்லாம இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் சொன்னது ஒரு ஆயா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு இது கூட சேர்த்து என்ன அப்படின்னா வெண்பூசணி இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்து நம்ம நார்மலா பால் கறின்னு சொல்லுவாங்க, பால் கறியாவோ இல்ல கூட்டாவோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா அது டேஸ்டா இருக்கும் அப்படின்னும் சொன்னாங்க. ஆனா நம்ம யூஸ்வலா அதுல இருக்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா வெண்பூசணி அப்படிங்கிறது குளிர்ச்சி, அதே மாதிரி சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளும். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஸோ அப்போ இது எடுக்கும் பொழுது இதை அதே மாதிரி வெண்பூசணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீனையும் குறைக்கும். ஸோ இது 4மே நம்ம கொழுப்பை எடுக்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து தவிர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. எதற்காக
கொழுப்பு எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா முன்னாடி நம்ம ஆளுக எப்படி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆடு கடா வெட்டினாங்க அப்படின்னா எல்லா பார்ட்ஸையுமே சமைக்கிற பழக்கம் வந்து இருந்திருக்கு. அப்ப அந்த அந்த பகுதியை வந்து நம்ம உறுப்பை வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சமைச்சு வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்றி இறைச்சி. ஸோ பன்றி இறைச்சி நார்மலாவே ஒரு நல்ல கூலண்டா வந்து இருந்திருக்கு. நார்மலா அதோட பயன் அதுதான். நம்ம மூலம் பற்றி பேசும்பொழுது கூட நம்ம சொல்லியிருக்கோம் நத்தைக்கறி, பன்றி இறைச்சி இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ அப்ப அந்த பன்றி இறைச்சி எடுக்கும் பொழுது அவங்க என்ன கூட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நார்மலாவே நல்லா கிழங்கு வகைகளை வந்து சேர்த்துருக்காங்க. எல்லாவற்றிலும் கிழங்கு வகைகள் சேர்த்திருக்காங்க. பட் பன்றி இறைச்சி எடுக்கும் பொழுது மரவள்ளி கிழங்கை வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சேர்த்து வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க, கூட்டா சாப்பிட்ருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாம நார்மலா முட்டைக்கோசு அந்த மாதிரி விஷயங்களும் எடுத்திருக்காங்க. அடுத்து யூஸ்வலா பீஃப் போன்றவை வந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் இந்த மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்றவற்றை வந்து சேர்த்து சமைக்கும் பழக்கம் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மேடம் நீங்க கிழங்கு சாப்பிடலாங்கிறீங்க, இந்த கிழங்கும் இந்த காய்கறிகளும் அதாவது இந்த அசைவமும் சேர்த்து எடுத்தா ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னா இந்த கிழங்கும் மற்றும் கிடையாது. அதோட கத்தரிக்காய், வாழை பிஞ்சு எல்லாமே வந்து பிஞ்சு காய்கறிகள் இப்படி ஒரு கூட்டா எடுக்கும் பொழுது அந்த உருளைக்கிழங்கும் ஆரோக்கியமானதான். ஏன்னா உருளைக்கிழங்கு பற்றியும் நம்ம ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருக்கோம். அது எவ்வளவு பெனிஃபிட்ஸா வந்து இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து கருவாடு. ஸோ கருவாடு எடுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு இதை மட்டும் சோலோவா வந்து அந்த கருவாடோட சேர்த்து எடுத்திருக்காங்க. காரணம் ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அதுல இருக்கக்கூடிய சல்ஃபர், மற்றொன்று அதுல இருக்கக்கூடிய பெர்செட்டின். இது ரெண்டும் சேர்த்து இது பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய உப்பு போன்றவை வந்து அதிகமா அவங்கள பாதிக்கிறது இல்லை. சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளும். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வகுத்து வந்து நமக்கு முன்னாடி இருந்த 2 தலைமுறைக்கு முன்னாடி எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இதை எடுத்த உடனே எனக்கு செரிமானம் ஆகலை, மலச்சிக்கல் ஆகலை, வயிறு உப்புசம் ஏற்படுது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவங்க வந்து ஒரு விருந்து சாப்பிட்டாங்க, மட்டன் சாப்பிட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம உணவு சாப்பிடுறது நம்ம அது ஆரோக்கியத்திற்காக, செகண்டரியா தான் வந்து நம்ம சுவைக்காக சாப்பிடுறோம். அப்ப நம்ம ஆரோக்கியமும் கிடைக்கணும், சுவையும் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப அசைவம் சாப்பிடும் பொழுது அது சமைக்கும் பொழுதே வந்து கூட வந்து காய்கறிகளை கூட்டாக சேர்த்து சமைச்சா அசைவத்திலும் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நன்றி.